ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ப்ளே பண்ண போகிற கேம் பேர் Brazil Touching 3. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இந்த கேம் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கேம் பிடிக்கும் ஒரு ரீசன்னால். கேம் ரொம்ப ஃபன்னி. அடுத்தது இந்த கேமில் நம்ம ஆம்புலன்ஸாக இருந்தால் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் இந்த கேமில் இருக்க கேரக்டர் நம்ம இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dலையும் பார்த்துருக்கோம். இந்த கேமில் இருக்க இந்த கேமில் நிறையா கேரக்டர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் வச்சு விளையாண்டுப்போம். இந்த கேம் பேர் Brazil Touching 3. ஓவர் ஸ்பீடில் போனால் எஸ்கேப் ஆகிடும். இங்கே பாருங்க, யூ எஸ்கேப்ட். இந்த மண் பாதை இங்கே இடத்துல ஓவர் ட்ரிஃப்ட் ஆகும். அது ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? ஓவர் ட்ரிஃப்டிங் என்ன, இந்த மண் பாதையில் உங்களுக்கு ட்ரிஃப்டாக அதிக சான்சஸ் இருக்குது. தென் இந்த கேமில் நிறைய அட்வென்ச்சர்ஸும் இருக்குது. நான் இந்த அட்வென்ச்சர்ஸ் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். சரி, இங்கே நம்ம கேமில் நான் நேற்று கோட்டர்நாத் டெம்பிளுக்கு போய் நான் என்ன வேண்டியிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். ஒரே ஒரு லைக்ஸ் ஆச்சு என் வீடியோவுக்கு வரணும் அப்படின்னு வேணேன். யார் லூசு மாதிரி நின்றுருக்காங்க? என்ன ரொம்ப கதை ஓவர். இருறா, ஆல்ரெடி தீ பிடிச்சி வச்ச காரில் தீ பிடிச்சா யாருன்னு மோதிராதரா போலீஸ்காரனே. போலீஸ் சத்தம் வருது. அவுட் ஆகிட்டோமா? இது இந்த சவுண்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், காமெடியாக இருக்குது. நம்ம எது எடுத்தாலும் பற்றிட்டு இருக்கு. ஆம்புலன்ஸ் எடுப்போம், நல்லாயிருக்கும். ஸ்கூட்டி நல்லா இருக்காது, இந்த கார் நல்லாயிருக்கும். காமெடியாகவும் இருக்கும் இந்த கேம். இந்த கேம் ஓவர் காமெடியாக இருக்கும். ஏன் போலீஸ் நம்ம துரத்திட்டு வராங்க தெரியலையே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். கேம் ப்ளே வீடியோஸை நான் நிறைய வாட்டி போடுறேன். இந்த கேம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரெண்டில் போகிறேன், அதனால் ஒரு டேஞ்சரும் இல்லை. எஸ்கேப் ஆகிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இந்த சிட்டியில் போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கேம் பேர் Brazil Touching 3. ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், இன்னொரு அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த கேமில் பெட்ரோல் பேங்க்லாம் இருக்குது. நம்ம இந்தியன் பைக்ஸ் 3D மாதிரி தான். சரி, நம்ம கேமில் அந்த சொட்டை கேள்வி கொண்டு வர போகிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? சொட்டை கேள்வின்னு சொன்னாலே தெரியும். வேர் ஆர் யூ? இப்போ தெரியுதா யாருன்னு? அந்த கிராணி கிழவி தான். நம்ம கிராணி கேம் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, நம்ம கேமில் கொண்டு வர போகிறாங்க. நம்ம கேமில் 2GB மாற்ற போகிறாங்க. அடுத்த மல்டிப்ளேயர் ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க. இந்த கேம் செம்ம காமெடியாக இருக்கும். இந்த கேமில் தெஃப்ட் பண்ண முடியும்னா முடியாது. நான் பாருங்கள், தெஃப்ட் பண்ண முடியுமா இல்லையான்னு கேட்குறேன். இந்த கேமில் தெஃப்ட் பண்ணுறது கஷ்டம். மிஸ் பண்ணிட்டேன்டா. பாருங்க, தெஃப்ட் பண்ணவே முடியாது.
டோர் சிம்பிள் காமிக்கல உள்ளார எவனாச்சும் உட்காந்துருக்க மாதிரி கிராஃபிக்ஸ் தெரியுதா தெரியல. இதுக்கு தான் சொன்னேன் இந்த கேமில் தெஃப்ட் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா பாருங்கள் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அடுத்தது இந்த கேமில் நிறைய விஷயம் கொண்டு வர போகிறாங்க. அதாச்சும் என்னென்னா நம்ம நாளைக்கான வீடியோ பிராசில் டசிங் 2 தான் விளையாட போகிறோம். இந்த கேமில் பிராசில் டசிங் 2 தான். இந்த கேமில் டர்போலாம் இருக்குது. அமுத்தி பிடிச்சோன்னா நம்ம இந்தியாவில் உள்ள காரோட ரொம்ப ஸ்பீடாக போகும். எவ்வளோ அமுத்தினாலும் எனர்ஜி குறைஞ்சிட்டே வரும். நம்ம காரை நிப்பாட்டணுன்னா எனர்ஜி ஏறும். நம்ம ஸ்பீட் 200 கிட்ட போக ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த டைமில் ஒரு ரிஸ்க் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரில வீடியோவில். அந்த ரிஸ்க் என்னன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த ரிஸ்க்கான மேட்ரு என்னென்னா இந்த கேமில் ஸ்பீடாக போனோன்னா கார் கவுந்துடும். உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மாதிரி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் இன்றைய விநாயகர் சதுர்த்தி வெள்ளை ட்ரம்ஸ் அடிக்கிறது தான் தெரியுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் போட்டு வச்சுக்கோங்க.